12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 ஆறாவது கணக்கு பார்க்கிறோம். a = 8 - 4 - 5 3 எனில் a × aj = a determinant of a I2 என்பதை சரிபார்க்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல என்ன கணக்கிடலாம்னா அணிக்கோவை மதிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அணிக்கு கணக்கிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 8 - 4 - 5 3. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா முதல் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பெருக்கிறப்ப 8 3 24 -5 பெருக்கல் -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 20 ப்ளஸ் 20க்கு என்ன கொடுக்கலாம் -20ன்னு கொடுக்கலாம். மதிப்பெண் அது 4. 24 - 20 எனும் பொழுது மதிப்பு 4ன்னு கிடச்சிருக்குது. இங்கே நம்ம நேர்மாறு கணக்கிடலாம். நேர்மாறு கணக்கிட்டால் தான் பூஜ்ஜியமற்ற மதிப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன கணக்கிடுறோன்னா அஜ்ஜியே கணக்கிடலாம். ஒரு 2/2 வரிசையுடைய அணிக்கு அஜ்ஜு எழுதுகிறோம் அப்படின்னா முதல் கிராஸில் நம்ம என்ன செய்யலாம்னா மூளைவிட்டங்களை மட்டும் மாற்றிக்கலாம். மூளைவிட்டங்களில் எண்களை மட்டும் மாத்திரம் 8ஐயும் 3ஐயும் இடம் மாத்திரப்ப 3 8 வந்துடும். அடுத்த மூளைவிட்ட அணியில் -4 -5ன்னு இருக்குது. அடுத்த மூளைவிட்டத்தில் குறிகளை மட்டும் மாத்திரன்னா -4 இருக்குது +4ன்னு கொடுக்கலாம், -5 இருக்குது +5ன்னு நம்ம மதிப்பு கொடுக்கலாம். சேர்ப்பணி அஜ்ஜியே எழுதிட்டோம். இனி ஒவ்வொரு மதிப்புகளாக கணக்கிடுவோம். அதாவது a × அஜ்ஜியே என்னான்னு கணக்கிடலாம். a என்ற அணியானது 8 -4 -5 3ன்னு இருக்குது. அடுத்து அஜ்ஜியே அப்படிங்கிற சேர்ப்பணியானது 3 4 5 8. இந்த 2 அணிகளையே வழக்கம் போல் அணி பெருக்கல் செய்யலாம். முதல் நிரையோட இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறோம். முதல் நிரலை பெருக்கிறப்ப 8 3 24 5 20 -20. அதே நிறை எடுத்துக்கிட்டு அடுத்த நிரலோட பெருக்கிறோம். அப்படிங்கிறப்ப 8 32 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 8 32. இரண்டாவது நிறையோ எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப மதிப்பு -5 பெருக்கல் 3 -15 +15. அடுத்த நிரலோட பெருக்கிறப்ப -5 பெருக்கல் 4 -5 20 +3 24. இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகளானது 24 - 20 4 0 0 24 - 20 எனும் பொழுது மதிப்பு 4. அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறையிலையோ அல்லது நிரல்லையோ 4ங்கிற எண்ணு பொதுவாக இருக்கிறனால 4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 1 0 0 1 4ஆல் வகுத்துக்கிறோம். 1 0 0 1 என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா ஒரு அலகு அணி I2ன்னு நம்ம சொல்லிடலாம். 2/2 வரிசையுடைய அலகு அணி. இந்த 4 அப்படிங்கிறது எதனுடைய மதிப்பு அப்படின்னா அணிக்கோவை மதிப்பாக நம்ம கணக்கிட்டுருக்குறோம். அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் a × I2 எதனுடைய மதிப்பாக இது கிடச்சிருக்குது a × அஜ்ஜிஏவின் மதிப்பாக இந்த நிபந்தனை கிடச்சிருக்குது. இதை 1ன்னு கொடுத்துடலாம். இதே போல் அடுத்த நிபந்தனை போடுவோம். அடுத்து அஜ்ஜிஏவை எடுத்துக்கிட்டு ஏவை பெருக்கிறோம். அஜ்ஜிஏ × a. அஜ்ஜிஏ என்பது மதிப்பு என்னது கணக்கிட்டிருக்கக்கூடியது 3 4 5 8 3 4 5 8. a என்ற அணியானது 8 -4 -5 3. இரண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். அதாவது முதல் நிறைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறோம்னா 8 24 -5 20. அதே நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பானது 8 3 12 -12 +3 12. இரண்டாவது நிறையோட ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகள் I8 40 8 5 40 -40. இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகள் I4 20 -20 +3 24. இந்த மதிப்புகளை சுருக்கலாம். ஸோ 24 - 20 4 -12 +12 0 0 24 -20 அப்படிங்கிறப்ப மதிப்பு 4. போன நிபந்தனைக்கு செஞ்சது போல தான் ஒவ்வொரு உறுப்புலையும் அதாவது ஒவ்வொரு நிறையிலையோ அல்லது நிரல்லையும் 4 பொதுவாக இருக்கிறதுனால 4 வெளியில் எடுக்கிறோம். 1 0 0 1ன்னு வந்துடும். 2/2 வரிசையுடைய அலகு அணி 4 அப்படிங்கிறதுக்கு பதிலாக அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்றோம். இது எதை பெருக்கிறப்ப கிடச்சிருக்கக்கூடியது அஜ்ஜிஏவையும் ஏவையும் பெருக்கிறப்ப கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பு 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப ரிசல்ட் எழுதிக்கலாம். 1 மற்றும் 2லிருந்து a × அஜ்ஜிஏ அஜ்ஜிஏ × a ஈக்குவல் டு அணிக்கோவை டிட்டர்மினன்ட் ஆஃப் a × I2 என்பது சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ.